ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் கோதுமை அப்பம் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப்பு கோதுமை மாவு, அதாவது அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த அரை கிலோ கோதுமை மாவுக்கு நான் மீடியம் சைஸ் வந்து வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இது நாட்டு வாழைப்பழம், நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அரை கிலோ வந்து வெல்லம் எடுத்துகிட்டு அதை நான் பாகு காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கோம், அரை ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு பிஞ்சு வந்து உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழம், கோதுமை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் இதில் தண்ணியே ஊற்றலை, அந்த வெள்ளைப்பாகோட இதில் தான் நான் வந்து வெறுவிட்டுருக்கேன். தேவைப்பட்டால் வேணால் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கூட வெறுவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், போட்டால் வந்து கீழே உழுத மாதிரி இருக்கணும் மாவோட பதம். அது வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுக்கலாம். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம போண்டாவுக்கு வந்து எப்படி வந்து போடுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம கிள்ளி அதை போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம போட்டுடலாம். ஒரு பக்கம் வந்து செவந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நம்ம கூட்டி வச்சோம்னா மேலே வெந்தது மாதிரி இருக்கும், உள்ளே ஒரே மாவாக இருக்கும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சு. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட கோதுமை அப்பம் ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.